குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மெசஞ்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பேஸ்புக் மெசஞ்சரை தான் இயக்குனர் அவர்கள் சுருக்கி மெசஞ்சர்னு வச்சிருக்காரு. புதுமுக இயக்குனர். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, மெசஞ்சர், அதாவது பேஸ்புக் மெசஞ்சர். இந்த படத்தோட கதாநாயகன் ஸ்ரீராம் கார்த்திக். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கன்னிமாடம்னு ஒரு நல்ல கண்டென்டான ஆணவ கொலையை பத்தின ஒரு படத்துல நடிச்சு நல்ல பேர் வாங்கினாரு ஸ்ரீராம் கார்த்திக். அடுத்து மயிலாஞ்சின்னு ஒரு படம் கூட அவருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் மணிஷான்னு ஒரு கதாநாயகி, அப்புறம் ஃபாத்திமான்னு ஒரு கதாநாயகி, இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ படத்தோட ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா, மெசேஜ் ஏதோ டைப் பண்ணிட்டோ லெட்டர் எழுதி வச்சுட்டோ என்ன பண்ண போறாருன்னா, தூக்கு மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு அவரு. என்னடா இது படம் ஆரம்பிக்கும் போதே அபசோகனமா இருக்கு அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா, அவருக்கு பாத்தீங்கன்னா பேஸ்புக் மெசஞ்சர்ல ஒரு மெசேஜ் வருது. மெசேஜ் இவர் ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. நீங்க சூசைட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு கேட்டவுடனே இவருக்கு ஒரு ஷாக். நைட்டு 12 மணி. என்னடா இது, நம்மளை யாரு இங்க பாத்துக்கிட்டு இருக்கா, யாருமே இந்த ரூம்ல இல்லையேன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. நான் உங்க பக்கத்துலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அவங்க அந்த ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்புற மாதிரி அனுப்புறாங்க. வேணா நீங்க விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இவருக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரி லிவிங்ஸ்டன்ட்ட போய் ஒரு விஷயத்த, விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு விஷயம்னு சொல்லி இந்த ஒரு பொண்ணு விஷயத்த விசாரிச்சா, அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கு. இவருக்கு பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆயிருந்திருக்கு. புதுசா செல்போன் வாங்கி பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆயிருந்திருக்கு. மெசேஜர்ல மெசேஜ் அனுப்பிட்டே இருந்திருக்கு. இவரை ஒன் சைடா அந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இவருக்கு அது தெரியாது. இப்படி ஒரு காலகட்டத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கட்டத்துல இறந்துருது அந்த பொண்ணு. இறந்த பொண்ணு இவரை லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரிதான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாப்ல என்ன ஆச்சு, இறந்த பொண்ணு உண்மையிலே நார்மல் ஆக்சிடென்ட்ல இறந்துச்சா இல்ல வேற மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துச்சா, அந்த பொண்ணுக்கு இவருக்குமான அந்த பந்தம் என்ன, செகண்ட் ஹாப் திரைக்கதை என்ன, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட மெசஞ்சர் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ரீராம் கார்த்திக் அவருக்கு கொடுத்த கேரக்டர்ல அழகா பண்ணியிருக்காரு. லிவிங்ஸ்டனும் அழகா அவருடைய கேரக்டர் அழகா பண்ணியிருக்காரு. அவர் வரக்கூடிய சில காட்சிகள்லாம் காமெடியா இருக்கு. லிசி ஆண்டனி, இவங்க ஸ்ரீராம் கார்த்தியோட அம்மா கேரக்டர், அவங்க வரக்கூடிய சில காட்சிகள் காமெடியா இருக்கு. மணிஷா கதாநாயகி ரொம்ப அழகா இருக்காங்க. அப்புறம் பாத்திமா அவங்களும் அழகா இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, அவங்களும் அழகா இருக்காங்க. அந்த விக்கிரவாண்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல வரக்கூடிய லொகேஷன்ஸ், பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது, போர் அடிக்கல. செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் கொண்டு படத்தோட கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட இந்த படத்தை முடிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். சின்ன சின்ன லாஜிக் விஷயங்கள் இந்த படத்துல மிஸ்டேக் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும், இப்போ ஒரு பேய் வருது, ஒரு ஆவி வருதுன்னா அதுக்கு ஒரு ஊடகம் தேவைப்படுது, ஒரு மீடியம் தேவைப்படுது. ஒரு மீடியம் மூலமா இப்ப ஈரம் படத்துல பாத்தீங்கன்னா தண்ணி மூலமா வந்திருக்கும். அந்த பொண்ணு தண்ணினாலதான் ஏதோ ஒரு பிரச்சனையிலதான் அந்த கதாநாயகி இறந்திருப்பாங்க, தண்ணி மூலமா வந்திருக்கும். இப்ப காஞ்சனா படத்துல எல்லாம் ரத்தத்து மூலமா வந்திருக்கும். சிலது அதான் ஏதோ ஒரு அந்த இது தேவைப்படுது, ஒரு மீடியம் தேவைப்படுது. அதனால இது பேஸ்புக்ல லவ் பண்ணதுனால பேஸ்புக் மெசஞ்சர் மூலமா இவர் அப்ரோச் பண்ணுங்கிறது தான் திரைக்கதை. இந்த லாஜிக்கை மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா காமெடியாவும் இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் பாத்தீங்கன்னா போர் அடிக்காம இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குமா, நல்லா பண்ணியிருக்காரு புதுமுக இயக்குனர் கணேஷ் இளங்காமணின்னு நினைக்கிறேன். புதுமுக இயக்குனர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஓகே, ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் இருக்கு இந்த மெசஞ்சர் திரைப்படம். நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.